இயக்குனர் நெல்சன் ரஜினி சாருடைய கூட்டணியில வெளியான ஜெயிலர் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரித்த நிலையில நல்ல லாபத்தையுமே இந்த படம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தது. ஜெயிலர் கிளைமேக்ஸ் காட்சியிலேயே இரண்டாம் பாகம் வருவதை நெல்சன் உறுதியுமே பண்ணியிருந்தாரு. ரஜினி சார் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடைய கூலி படத்துல நடித்து வந்தாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்த நிலையில ஜெயிலர் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ரம்யா கிருஷ்ணா, யோகி பாபு மற்றும் பல பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் கூலி படத்துல நடித்த நாகார்ஜுனாவை இந்த படத்திலுமே நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையுமே போயிட்டு இருக்கான். இதை தவிர அட்லி அவர்களுடைய நாயகனிடமுமே தற்போது ஜெயிலர் படக்குழு பேசி வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது அட்லி அவர்களுடைய இயக்கத்துல ஷாருக்கான் நடிப்புல 1000 கோடி வசூல் செய்த படம் தான் ஜவான். அதோடு அட்லி விஜய் சாருடைய நிறைய படங்களை இயக்கிய நிலையில ஜவான் படத்துல கெமியோ கதாபாத்திரத்துல நடிக்க வைக்க முயற்சியுமே பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கூட்டணி அமையாமல் போன நிலையில ரஜினி சார் ஷாருக்கானுடைய காம்போ அப்படின்னுமே நம்பப்படுது. மற்ற மொழியில உள்ள நடிகர்கள் இப்போது அதிகமாக தமிழ் மொழி படங்கள்ல கெமியோ கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2ல ஷாருக்கான் இணைந்தால் அதனுடைய மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாம ஷாருக்கானுடைய கதாபாத்திரம் நெகட்டிவ் ஷேட் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால கண்டிப்பாக படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.